இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 27ஆம் திருவசனம். நான் உனக்கு ஓர் இல்லம் எழுப்புவேன். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித அந்தோணி மேரி கியானெல்லி ஆயரிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி நமக்காக அவருடைய இரக்கத்தை பெற்று தரும்படி செபித்துக் கொள்வோம். கலங்கிக் கொண்டு இருக்கிறீர்களா? கலங்காதீர்கள், உங்கள் வீடு கட்டப்படும். அதுவே இன்றைய வசனத்தின் சாராம்சம். இன்று உங்கள் வீடானது எந்த ஒரு நிலையிலும் இருக்கலாம். ஆனாலும் விசுவாசியுங்கள். வாக்கு கொடுப்பவர் ஆண்டவர் இயேசு அல்லவா? நாம் கேட்ட இந்த வசனம் அதை மிகுந்த ஜெபத்தோடு ஆண்டவரிடமிருந்து கேட்டு பெறப்பட்டது. உங்களில் ஒரு குடும்பம் கூட இந்த ஆசீர்வாதத்தை இழந்து போக கூடாது. இந்த வசனம் யாருக்காக சொல்லப்பட்டது என்றால், சங்கீதக்காரனாகிய தாவீதை குறித்து சொல்லப்பட்டது. தாவீதுக்கு ஆண்டவர் பண்ணிய வாக்குதான் இது. நான் உனக்கு ஓர் இல்லம் எழுப்புவேன் என்பதாய் ஆண்டவர் தாவீதிடம் கூறினார். என்ன சொன்னார்? உனக்கு வீடு கட்டுவேன். ஐ வில் பில்ட் a house to you என்று சொன்னார். உலகத்திலே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இருக்க வேண்டிய மிகச்சிறந்த ஆசீர்வாதம் எதுவென்றால் அது ஒரு நல்ல வீடு நண்பர்களே. அதாவது ஒரு நல்ல குடும்பம். உலகத்திலே பல சொத்துக்கள் இருப்பினும் லட்சமாய் பணம் இருந்தாலும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் இல்லாத பல குடும்பங்கள் இங்கு உண்டு. மாதம் பல ஆயிரங்களை சேலரியாக வாங்கினாலும் அமைதி இல்லாத, சமாதானம் இல்லாத, அந்யோன்யம் அன்பு பாசம் இல்லாத கணவன் மனைவி நம் மத்தியிலே இருக்கத்தான் செய்கிறார்கள். உயர்ந்த வேலை, கை நிறைய பணம் இருந்தாலும் அத்தனை பணமும் ஹாஸ்பிட்டலுக்கும் வட்டிக்கும் லோனுக்கும் கொடுக்கிற பல குடும்பங்களும் இங்கு உண்டு. ஆக வீடு உனக்கு தருவேன் என்று ஆண்டவராய் இயேசு கூறுவது வெறும் கட்டிடத்தை மட்டும் அல்ல. அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பாசமான கணவர், அன்பான மனைவி, ஜெபிக்கின்ற மனைவி, நல்லொழுக்கமுள்ள கீழ்ப்படிதலுள்ள ஞானமான பிள்ளைகள், உதவியான பெற்றோர், அரவணைக்கும் அன்பு உறவுகள், தேற்றும் இனிய நண்பர்கள், இவ் அனைத்து ஆசிர்வாதங்களுடன் நாம் வாழ ஒரு உயிருள்ள ஆண்டவர் இயேசு நடமாடுகிற ஒரு அழகிய இல்லம், அதை உனக்கு தருவேன் என்றுதான் இயேசு என்று வாக்கு கொடுக்கிறார். ஸ்தோத்திரம் இயேசு ஆண்டவரே, அது அப்படியே என் வாழ்வில் ஆகட்டும் இயேசு ஆண்டவரே என்று ஒரு நிமிடம் மனமாற சொல்லுங்கள். அவர் சொன்ன சொல்லை தவறாத தேவன் நண்பர்களே, உங்கள் சந்ததி ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். தாவீதுக்கு ஆண்டவர் இந்த வாக்கை கொடுத்தார். அதற்கு சாட்சியாக அதே தாவீதின் சந்ததியில்தான் இயேசு ஆண்டவரே பிறந்தார். அவருடைய சிங்காசனம் என்றென்றுக்கும் இருக்கும் என்று ஆண்டவரால் அன்று சொல்லப்பட்டது. அது நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. அது அப்படியே நிகழ்ந்தது. உங்கள் வாழ்க்கையிலும் நிச்சயம் நடக்கும். உங்களுக்கும் ஒரு வீடு தருவார். செபிக்கலாமா? இயேசுவே, படைகளின் ஆண்டவரே, இஸ்ரவேலின் கடவுளே, நான் உங்களுக்கு ஓர் இல்லம் எழுப்புவேன் என்று உமது ஊழியக்காரனாகிய எங்களுக்கு வெளிப்படுத்தியவர் நீரே. உம்மை போற்றுகிறோம். அதனால்தான் இவ்வாறு மன்றாட உம் ஊழியர்களாகிய எங்களுக்கு மன துணிவு இன்றைய நாளில் ஏற்பட்டது. அதை அப்படியே எங்கள் வாழ்க்கையில் நிகழ்த்தித்தாரும் இயேசுவே. நான் உனக்கு ஓர் இல்லம் எழுப்புவேன் என்று சொன்னீரே. நன்றியப்பா. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.